உங்களில் ஒருவன். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புக்கு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா தகவல் வெளியாயிருக்கு. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. மிக்ஜாம் புயல் நிவாரண நிதியா ரூபாய் 285 கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கு. அதே போல கடந்த ஆண்டு டிசம்பர்ல ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியா ரூபாய் 397 கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்க நிலையில இதுல முதல் கட்டமா ரூபாய் 285 கோடி மிக்ஜாம் புயல் நிதியிலிருந்து ரூபாய் 115.45 கோடியும், ரூபாய் 397 கோடி வெள்ள பாதிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 160.61 கோடியும் இவங்க விடுவிக்கப்படுறதா தகவல் வந்திருக்கு. கடந்த 24ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய பரிந்துரையின் அடிப்படையில் மாநில அரசின் கணக்கிற்கு ரிசர்வ் வங்கி உடனடியாக நிதியை விடுவிக்க மத்திய நிதி அமைச்சகம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை பசிக்கு சோள பொறி போல மழை வெள்ளத்துக்கு மத்திய அரசு நிதி அளிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை செஞ்சுட்டு வராங்க. பாஜக மத்தியில் 10 வருடங்களா ஆட்சியில் இருக்கு. வட மாநிலங்களில் வெள்ளம் புயல் பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அங்கே உடனடியாக நிவாரணங்களை வாரி வழங்குறாங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வரி தரலையா? தமிழ்நாட்டு மக்களும் தானே வரி தராங்க அப்படின்ட்டு பல பேர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் சரிசமமாக தர வேண்டியது தானே. ஆனால் இதை விட்டுட்டு வடக்கிற்கு ஒரு நீதி, தெற்கிற்கு ஒரு நீதி அப்படின்னா எப்படி இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ட்டு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. தேசிய கட்சிகளால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தென் மாநிலங்களுக்கு நிதி வழங்க மத்திய அரசு தயங்குது, குறிப்பாக தமிழகத்தை ஓரவஞ்சனையோடு பார்க்குது அப்படின்ட்டு காட்டமாக பல்வேறு தரப்பினர்களும் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. நாங்கள் கேட்டது ஒன்று, கிடைச்சது ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்கே இந்த நிவாரண அறிக்கை. எங்களுக்கு இது திருப்திகரமாக இல்லை. நீங்கள் மனசுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறீங்க, ஓரவஞ்சனையோடு செயல்படுறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு வராங்க. வல்லவன் உங்களில் ஒருவன்.